நம்மகிட்ட போய் சவால் விடுறாங்க. பாபுல எப்படி அதிரு புதிரி இல்ல இல்லவா? என்னண்ணா நீங்க முதல்ல வீட்டு கூட போறீங்க? வேஸ்ட் அவுத்து விட்டு போங்கண்ணே. இப்படியாடா? என்னடா இதெல்லாம்? வாங்கிட்டு வந்தேன், கை தவறி. இன்னும் 10,000 பெரியார் பிறந்தாலும் உங்களை திருத்த முடியாது. 16 அடி வாங்க. எல்லாருக்கும் முதலிரவு எப்படி எப்படியோ எனக்கு எப்படி அவர் கையால இன்னைக்கு எப்படியும் தாலி கட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தது கொத்துக்கணும். நம்ம சுப்பு பாய் வாங்கி கொடுத்தான் புது துண்டு காக்கா சரிக்க. நல்லா இருக்குல்ல? அது என்னது கையில இப்படி கொண்டா? இதுவும் நல்லாதான் இருக்கு, கொண்டா. கத்துது. இந்த நாய்க்குட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெளியே தான் இருக்கணும். ஏன்னா எது எது எங்க இருக்கணும்னு ஒரு லட்சணம் இருக்குல்ல. ஆட்டுக்குட்டிலாம் வீட்டுக்குள்ள மேயக்கூடாது, வெளியே தான் மேயணும். முத ராத்திரிக்கு கட்டலாம். நமக்கு இந்த கட்டலாம் ஒத்து வராது, கட்டாந்தரதான் ஒத்து வரும். எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில பாலை கொடுத்து கலகலன்னு சிரிச்சு கதவை சாத்துறதுக்கு இங்க யாரும் கிடையாது. வந்து இப்படி உட்காரு. வெளியே யாருக்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிக்கல, உங்ககிட்டையும் கேட்கல. என்னை பத்தி அவ்வளவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம 2 பேருக்கு இதான் முத ராத்திரின்னு நினைச்சு வாழ்க்கைய ஆரம்பம். வா. என்னை பத்தி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அப்படியெல்லாம் நான் இல்ல. அத பத்தி தான் பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல. இன்னையில இருந்து நீ நான் ஒழுக்கமா வாழ்க்கைய ஆரம்பம். எல்லா ஆம்பளை பொம்பளையும் முதல் ராத்திரி அன்னைக்கு இப்படி நினைச்சு வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை பாரு. என்ன யோசிக்கிற? கட்டாந்தரன்னா இத 4 பேர் முன்னாடி கட்ட வேண்டியதில்லை. நீங்க கட்டினதாகவும் நான் வெளியில சொல்லல. இந்த கருகுமணியில கோத்திக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிறேன். என்னோட திருப்திக்காக இதுல ஒரு 3 முடிச்சு போட்டுடுங்களேன். எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறனோ அதுல இழுக்க என்ன நினைச்ச நான் மகா கெட்டவனா மாறிடுவேன். இந்த கழுதையை கட்டுறதா இருந்தா இந்த டொம்பங்கரடல வீடு கட்ட மாட்டேன். 10ஓட 11 அவ கழுத்துலயாவது தாலியை கட்டிட்டு தினமும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்ப. தெரியுமில்ல? என்ன தெரியுமா உனக்கு? எவனுமே செஞ்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறவன். என்ன மிந்தி என்ன முரடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப முரட்டு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்க போறான். சொல்லட்டுமே, இன்னைக்கு நான் நினைச்சேன் உனக்கு கெடுத்து விட்டு நாளைக்கு காலையில உனக்கு துரத்திடுவேன். ஒரு பையன் ஒண்ணு கேட்க முடியாது. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ இங்க வந்ததுக்கு உண்டான கூலி எவ்வளவு நினைக்கிறியோ அந்த பொட்டி உள்ள இருக்கு, எடுத்துக்க. இன்னைக்கு ராத்திரி பூரா டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. பயப்படாத. பொட்டச்சிக்கு புத்தியே தானே. நாய்க்குட்டி வேற. நாய்க்குட்டி வெளியே தான் இருக்கும். போகும்போது எடுத்துக்க. அட வா பாண்டி, எப்ப வந்த? என்னென்னமா புதுசு பண்ணிட்டு ஊரே பிடிக்காம இப்படி ஒதுக்குப்புறமா வந்து டேரா போட்டுருக்க. நம்ம ஆளுங்க வழக்கமா கூப்பிடுற மாதிரி எப்போ வந்த ஏன் வந்தன்னு கேக்குறேன்.
உன் பொண்டாட்டிக்கு உனக்கு இதை கான்ட்ராக்ட் ஆமே, அது எப்படி கணக்கு? பொண்டாட்டின்னு சொல்றதே தப்பு. 3 வேளை சோறு, 3 மாசத்துக்கு ஒரு புடவை. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் உறவு வேணும். ஆனா கல்யாணங்கிற பேர்ல நான் சிக்க தயாரா இல்ல. நல்லா உழைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் நான் தூக்கி போட தயாரா இருக்கேன். அதான் என் குணம். உன் குணத்துக்கு 9 கூட வர மாட்டான். இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஒருத்தி வந்திருக்கான்னா அவ உன் குணத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் இல்ல, என்ன மாதிரியே உன்னை திருத்த முயற்சி பண்றான்னு அர்த்தம். மறுபடியும் என்ன திருத்த பாக்குறேன்னு சொல்லாத. நான் தான் இந்த தப்பு பண்ணல உனக்கு முதலே சொல்லிட்டேன்ல. பொம்பளை விட நான் கேட்கலடா, என் உடம்பு கேக்குதா. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தாலி கீழின்னு பெரிய விஷயத்துக்கு ஏன் போயிட்டு? அப்போ நீயே தாலிய பெரிய விஷயமா ஏத்துக்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ ஒரு தீனி மாதிரி. உடம்புல கொழுப்பு இருக்கிறதுக்குன்னா இந்த தீனி திமிரலாம். அதுக்கப்புறம் தீனி திங்கறதுக்கே உடம்புல தெம்பு வேணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. வர்றேன். பட்டணத்துல போய் படிக்கிறாங்க, உள்ளூர்ல வந்து முட்டாளாயிடுறாங்களே. ரொம்ப கெட்டு போயிட்டான்பா. அத என் வாயால வேற சொல்லணுமா? நீதான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே. அந்த முரட்டு பய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட விடுதா போச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பரமேஸ்வரன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு சபலமா? நீ அவன் கூட்டாளி தானே, அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது. நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேட்கல. பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவன் இருக்கான்ல, அவன் ஞாபகம் ஏன் உங்களுக்கு வரல? ஏன்பா, நீ அவனும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கறியா? இந்த வாரு உட்காரு. நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போய்கிட்டு இருக்கிறானே. 6 அறிவு மனுஷன் மாதிரியா போறான், 5 அறிவு ஜீவராசி மாதிரி போறான். ஆமா, பரமேஸ்வரனை ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? யானை ஆளை கொல்றது சாப்பிடறதுக்காக இல்ல, ஆனா அது கொண்டுட்டு தான் இருக்கு. அதாவது குணம். அப்படிதான் இந்த பயலம். பாரு, இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்கார்ந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிடக்கூடாது, என் வீட்டுலதான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போயிட்டான். கிழவனுக்கு போடு. சாப்பிடுங்க மாமா. இவ என்ன ஜாதியோ, எங்கிருந்து வந்தாளோ, தாலி கட்டாம பிழைக்கிறா. இவகையால் நான் சாப்பிடணுமா? அப்படியா? சரி, அவங்களே சாப்பிடாத, எங்களே சாப்பிடுறியா? இந்தா. அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது? மொட்டை பாறையில உட்கார வச்சு போடுறியே. நீ எனக்கு சின்ன வயசுல நிலா சோறு போடல, அது மாதிரிதான் நான் போடுறேன். இந்த சாப்பிடு சாப்பிடு. அட வாயத்துறையா, மூஞ்சி மேல அடிப்பேன். சாப்பிடியா? இந்தா. என்னமோ நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி. இந்தா இத குடி. வேண்டாண்டா. எப்பயா நீ பழகிக்கிறது? சாப்பிடாம நீ செத்து போயிட்ட உன் ஆவி அலையும். நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இது நீ சாப்பிடுற. அத மட்டும் சொல்லாத. உண்மையிலேயே பெத்தவன் தான். ஏங்க வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கிறீங்க? பெத்த அப்பனை புள்ள இப்படி கெடுக்கலாமா? எப்படி மதுர வீரனுக்கு கல்லும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ, அது போல மவங்காரன் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்தணும்டி. புரியுதா? இந்தா சிகரெட் பிடி. உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, உனக்கு நல்லது இல்ல, நான் பிடிக்கிறேன். வாயத்தோட. பரமு, மரியாதை பேசுறா. பரமேஸ்வரா, ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லது. உங்க அண்ணன் இருக்கானே, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே. நீ அப்பன் தானே? ஆமா. இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல, ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத, இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத. காலையில ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத. புரியுதா? அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிழவன்யதான். அடிக்கிறியாடா என்ன? எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல, சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க. நான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது. ஆனா பிரதர், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் துறந்து பார்க்கும்போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க,
நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா? சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான். அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறது இல்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறது இல்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? இருக்கிற ஆஸ்பத்திரி தானே. எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல? என்னங்க வண்டி எங்கே நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி இப்படி வாய் பொழந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு. சொன்னதாங்க. அதுக்காக. என்ன அதுக்காக? ஊர்ல குழந்தை குட்டி பெற்றவங்க எவன்டி நிம்மதியா இருக்கான்? உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம். உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க? அவர் நினைச்சது இருக்கட்டும், இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம். இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம். இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும். வேண்டாங்க, நீங்க 4 பக்கமும் ஓடி அலையறவங்க. நான் வீட்டோட இருக்கிறவ. ஆபரேஷனை நானே பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கணும். அது வந்து ஆபரேஷனை நீங்க பண்ணிக்கூடாது. இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநலவாதி தான் நினைச்சேன். சமயத்துல நம்மள அசத்தி போடுறாளுங்க. உனக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாதுமா. கர்ப்பமா இருக்காங்க சார். உட்காருங்க. என்னம்மா அது? ஏமா இதை முதல்ல சொல்லல? வயித்துல குழந்தை இருக்கும்போது கர்ப்பத்தடை பண்ணக்கூடாதுமா, அது ஆபத்தா போயிடும். நான் கர்ப்பமா இருக்கேனா? டாக்டர் ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் வயத்துல வளர்ற குழந்தைய கழிச்சிடுங்க. நீ என்னம்மா சொல்ற? உன்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. கவர்மெண்டே 2 பெத்துக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இவங்க என்னடான்னா தாராளமா 1 கூட வேணாம்னு நினைக்கிறாங்க. என்ன பாண்டி சொல்ற? ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்க. ஓஹோ, அது வேற இருக்கா? ஏண்டா சேகர், இவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி நம்பின? சரி, இந்த உடம்ப பார்த்தா நம்பிதான் ஆகணும். சேகர், இவங்க சொல்ற குழந்தைக்கு 1 வயசு ஆகல, 7.5 வயசாகுது. அந்த குழந்தை தான் இவங்களை இங்க அனுப்பியிருக்கு. என்னங்க? பின்ன என்னம்மா, அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொல்ல வந்துட்டேன். நாளைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாதான் உன் கூட பொழப்பு நடத்துன்னு சொன்னா தூக்கு போட்டுக்குவியா? அப்புறம் எங்க இந்த பொழப்பு நடத்துறது? இந்த பாரு, உன் வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதனால இந்த குழந்தைய நீ வளர்க்குற, அவனை நான் திருத்துறேன். இது என்ன மறைக்கக்கூடிய விஷயமான்னு பாக்குறீங்களா? மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மறைங்க. மறைக்க முடியாத அளவுக்கு குழந்தை வளர்ந்தா எந்த தகப்பனுக்கு மனசு மாறும். அதையே அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். சேகர், இப்ப இவங்க யோசிக்கிறது குழந்தை பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுக்காரனை எப்படி ஏமாத்துறதுன்னு தான். நீங்க இந்த வழக்கமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரிசி இந்த புடவை எல்லாம் கொடுப்பீங்களே, அதுல ஒரு செட்டு கொடுத்து விட்டுரு. போய் வாங்கிக்கமா, நான் சொல்லிடுறேன். ஏய், இது ஒன்றும் கடனா கொடுக்கணும், அப்புறம் பணம் கொடுத்து விட்றேன். காசு கொடுக்க வேண்டாம்டா, என்னைக்கு இருந்தாலும் நீ அறுக்க வருவல, அன்னைக்கு கழிச்சுக்கிறேன். இதான் டாக்டர் கிட்டே பழக்கம் வச்சு கூடாதுன்றது. வாங்க வாங்க, இந்த மாதிரி சமயத்துல முள்ள வரணும். கொண்டாங்க. டேய் சுப்பு, வாடா. என்னடா இது? அரிசிங்க. அட, ஆஸ்பத்திரியில ரேஷன் கடையை மாத்திட்டாங்களா? அரிசி தராங்க, உப்பு மிளகா புளி எல்லாம் தர மாட்டாங்களா? ஏங்க, நீங்க செஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு பிரியப்பட்டா கூட இந்த ஜென்மத்துல அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, கிண்டல் பண்றீங்களே. அதுக்காக பொம்பளை எல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? போடா. கற்புக்கரசி தாய்க்குளம் சோமதாங்கி மெழுகுவத்தின்னு பட்டம் கொடுத்து பொம்பளைங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். இவரை கடைசி வரைக்கும் இழந்துடக்கூடாதுன்னு தானே இந்த கர்ப்பத்தை மறைச்சு வச்சிருக்கேன். அது என்னால முடியுமா? அவர் மாச கணக்குல மாற்று வியாபாரத்துக்கு வெளியூர் போவாரு. உங்க நல்ல நேரத்துக்கு அவர் எப்ப வேணாலும் போலாம். பயமா இருக்குறக்கோ. எலும்பும் தோலுமா இருக்கிறவங்களுக்கு தான் 2-3 மாசத்துல தெரியும். ஆனா உங்க உடம்பு வாக்கு 4-5 மாசத்துக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க மாமா ரொம்ப உஷாரான ஆளு.
வழக்கம் போல மாசத்துல 3 நாளும் வெளியவே உட்காருங்க. ஆமா, நீங்க எப்போ உட்காருவீங்க? 4, 5 தேதியில. 4ஆம் தேதி தான் போயிடுச்சு. இன்னைக்கு தேதி 5 இல்ல. இப்போ உட்காந்துருங்க. ஐயோ, அவர் வராரு வராரு, வாங்க. நான் இதை மறைச்சு வச்சிருக்கிறதே தப்பு. மேலும் மேலும் இதை ஏமாத்திட்டு இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட போகுது. எல்லாம் அவருக்காக தானேக்கா. என்னங்க இந்த மாதிரிதாங்க சினிமா போஸ்டர் தின்னுட்டு அடிக்க போனா கடிக்க வருதுங்க. ஏதாவது டப்பிங் படம் போஸ்டர் தின்னு இருக்கும்டா. அந்த 3 நாள் சமாச்சாரம் தானே, நான் எதையும் மறக்க மாட்டேன். யானை மாதிரி அந்த 3 நாளைக்கு சத்துணவு. சாப்பிடு சாப்பிடுனா பலவடா. என்ன வைக்கப்படுற? சாப்பிடு. அட சாப்பிடுனா. சுப அடுப்பு ரெடி பண்ணு, சமையல் பண்ணுவோம். தனியா இருக்கணும், மலைக்கு மேல வீட கட்டிட்டீங்க, தண்ணி கீழே இருக்கு. இந்த 3 நாளைக்கு நான் எல்லாம் அவஸ்தைப்படணும். 27 நாள் நமக்காக அவஸ்தைப்படுறா, 3 நாள் நம்ம உதவி செய்யக்கூடாதா? இந்த 3 நாள் தாங்க நீங்க எனக்கு வேற ஆள் மாதிரியே தெரியுறீங்க. அசத்து அத்தனை குளத்தையும். சரி, நல்லதா இருக்க. சுப, பொம்பளையிலே இவதாண்டா உண்மையானவன் நினைக்கிறேன். நம்ம கணக்கு தப்பாதுங்க. அதெல்லாம் உண்டா? உண்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ப்பப்பையில வலி இருந்தா உடல் உறவெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும். நமக்கு புருஷனா முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம். இந்த ஆம்பளை குரங்குங்களையே நம்ப கூடாது. நாளைக்கு நம்ம பெத்ததுங்க தான் நமக்கு சோறு போடும், தெரிஞ்சுதா? அது சரி, இது எப்படி மறைக்கிறது? பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா. வகுத்துல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும். அண்ணி கொஞ்சம் இப்படி வரீங்களா? எந்திரிங்களா, கொஞ்சம் தூக்கி விடண்டி. அந்த முந்தானி கொஞ்சம் விரிங்க விரிங்க. இது அப்படியே மடியில கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது, பொரிதான் உப்பி இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தாருன்னு வச்சுங்க, அப்படியே நொறுக்கு தின்னு வைக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க. அதுலயும் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த விளக்கமாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க. நிமிரவே நிமிராதீங்க. எப்ப பாரு குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை எப்படியாவது தப்பிச்சிரும். அண்ணி, அண்ணன் வராரு, மடியில கட்டுங்க. ஓடியாந்துரு ஓடியாந்துரு, மீதி நம்பதுமா. லாரிக்கு பின்னால ஓடி வர முடியாதுங்க. மாடே லாரியில ஏறுது, அப்புறம் நீ என்னடா? அப்ப நான் மத்த ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். அடுத்த சந்தைக்கு நீதான். இதுக்கு பேர் தான் வாட்ச். என்னத குறிச்சிட்டு இருக்க? எனக்கு நொறுக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்னு 3 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காத, வயிறு நிறைய நல்லா சாப்பிடு, புரியுதா? என்னது? சரி சரி, நான் வெளியூர் போறேன். வெளியூரா? ஆந்திரா. ஓங்கோல் சந்தை, மங்களகிரி திருநாள் சந்தை, அப்படியே ஆந்திரா கவர்மெண்ட்ல காங்கேயம் காலை 6 வேணும் கேட்டிருக்காங்க. பசுமாட்டுல அங்க இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு வருதுன்னா உடனே வர முடியுமா? ஒரு 2-3 மாசம் ஆகும். கடவுளே, எதுக்கு அந்த ஆளை கூப்பிடுற? ஒண்ணு இல்ல, நீங்க மாடும் கண்ணு நிறைய வாங்கிட்டு வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். சும்மா அந்த ஆளை தொந்தரவுப்படுத்தாத, புரியுதா? வாங்க சாப்பிடலாம். சமையல போலாம். கர்ப்பத்தடை பண்ணதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டோம்ல. நல்ல டாக்டரை காமிச்சு உடம்பு பாத்துக்க. பரவாயில்ல, நாளாவ நல்லாதான் இருக்க. ஒரே தின்னுட்டு இருக்காத. சிரிப்பா. இந்த ஊர்க்கார பயிலுங்க உன்னை எப்படியோ துரத்திடுவோம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆசையில மண்ணு போட மாட்டேன். அட இருங்கடா, அதுல 2-3 மாசம்